இன்னும் பச்சையாக கேட்கிறேன். அண்டை மாநிலத்தில் தலைவருடைய பெயர், ஜாதியின் பெயரை பின்னால் சொல்வதற்கு, மன்னிக்க வேண்டும், அடையாளப்படுத்துவதற்கு, பெருமைப்படுத்துவதற்கு சந்திரபாபு நாயுடு, முலாயம் சிங் யாதவ், ராஜசேகர ரெட்டி, என் அன்பு செல்வங்களே, மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையரே வணங்கி கேட்கிறேன். பிற நாட்டில், பிற மாநிலத்தில், அண்டை மாநிலத்தில், பக்கத்தில் கேரளா அச்சுதமேனன், நரேந்திர மோடி, வெளிப்படையாக கேட்கிறேன். இத்துணை மாநிலங்களில் புகழ்பெற்ற தலைவருக்கு பின்னால் ஜாதியின் பெயர் உண்டு, மதத்தின் பெயர் உண்டு. இதே தமிழகத்தில் இன்றைக்கு தன்னுடைய பெயருக்கு பின்னால் யாராவது ஒரு குடிமகன் ஜாதியின் பெயரை போட்டு பெருமையடைகிறான் என்று சொல்வதற்கு அடையாளத்தை தமிழகத்தில் காட்ட முடியுமா? எனவே பிற மாநிலத்தில் பெயருக்கு பின்னால் இந்த ஜாதியின் மதத்தையும் தமிழகத்தில் வாளெடுத்து ஒட்ட நறுக்கிய ஒரே பிதாமகன் தந்தை பெரியார் என்ற கொள்கை குன்று. பெயருக்கு பின்னால் BA BSc உண்டியே தவிர நாயுடு ரெட்டி ஷெட்டி இல்லை. MSc MCom உண்டியே தவிர ஜாதியின் பெயர் இல்லை. எனவே இந்த சமத்துவம் தான் இந்தியாவில் 38 மாநிலமாக இருந்தாலும் தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது. தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என் தங்கைகளே. அந்த பெருமை உனக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, இந்த நாட்டிற்கு உண்டு. அதை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு அதிகம் உண்டு. அதைவிட மேலோட்டமாக நம்மை அனுப்பி வைக்க வந்திருக்கிறார்கள் நம்முடைய தாயும் தந்தையும். இங்கே பேசிய நம்முடைய அருமை பொதுச் செயலாளர் சொன்னார், LKG படிக்க வைப்பது முதல் நம்முடைய தாயும் தந்தையும் நமக்கு என்னென்ன கனவுகளை கண்டிருப்பார்கள். நிறைய மாத கற்பனையாக இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் பேசுவது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, நம் பிறப்புக்கு முன்னால் நம்மை பற்றி சிந்தித்தவர்கள் நம்முடைய தாயும் தந்தையும். இருவருக்கும் உள்ளத்தில் ஆசை இருக்கும், ஒரு பெண் வேண்டும் என்று, ஆனால் ஒரு ஆண் வேண்டும் என்று. ஆனால் குடும்ப சூழலால் யார் பெரும்பான்மையை விரும்புகிறார்களோ அந்த குழந்தை பிறந்தால் போதும் என்று சொல்லுகிற பல தம்பதியர்கள் உண்டு. நாம் பிறப்பதற்கு முன்னால், தாயின் வயிற்றில் இருப்பதற்கு முன்னால், பிறந்ததற்கு பிறகு மகிழ்ச்சி, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை. வருடங்கள் 2.5 3 எந்த பள்ளியில் சேர்ப்பது, அடுத்து எங்கு படிக்க வைப்பது, அடுத்து எங்கு படிக்க வைப்பது, 10ஆம் வகுப்பு மார்க் எவ்வளவு, 12ஆம் மார்க் எவ்வளவு, எல்லாம் கடந்த நிலையில். என் மாணவ செல்வங்களை சொல்லுவேன், படிக்கிற நமக்கு கூட மேற்படிப்பு படிப்பதில் இருக்கிற அக்கறையும் ஆர்வம் உண்டோ இல்லையோ, நம்மை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் தேர்ச்சி பெற்ற அந்த மாணவனை மாணவியை ஒரு கல்லூரியில் சென்று சேர்ப்பதற்கு முதல் நாள் வரை உறக்கம் இல்லாமல் தவிக்கிற தாயும் தந்தையும் எல்லா நிலையிலும் இந்த தமிழகத்தில் அதிகம் உண்டு என்பதை உங்களை போல் நானும் ஒரு ஏழை நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன் என்ற காரணத்தால் உணர்கிறேன், அறிகிறேன், துடிக்கிறேன், துவண்டு போகிறேன். அதை தொடர்ந்து அமைச்சரவை மாற்றம் தேதியை குறிப்பிட்டு சொன்னார்கள். அநேகமாக செப்டம்பர் 24. இன்னும் ஓராண்டு நிறைவு பெறவில்லை. உங்கள் முன்னால் இருக்கிற இந்த எளிய தொண்டன் கோவி செழியன் அமைச்சர் பொறுப்பேற்று காஞ்சிபுரத்திலே பவளவிழா நிகழ்ச்சி முடித்து துணை சபாநாயகர் பிச்சாண்டியோடு தலைநகர் சென்னைக்கு திரும்புகிறேன். எங்களோடு வருகை தந்த அண்ணன் பிச்சாண்டியுடைய உதவியாளர் செல்போனில் டிவி பார்க்கிற பழக்கம் உண்டு. எனக்கு அந்த பழக்கம் இல்லை, பிற நண்பர்களை கேட்டு தெரிந்து கொள்வேன். பார்த்து கொண்டு சொன்னார், அண்ணா பிரேக்கிங் நியூஸ் என்று சொன்னார் பிச்சாண்டியிடம். பிரேக்கிங் நியூஸ் என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் வாரத்துக்கு 2 பிரேக்கிங் நியூஸ் வந்தால் அது பிரேக்கிங் நியூஸ், அதுதான் ஷாக்கிங் நியூஸ். ஆனால் இப்போது நிமிடத்துக்கு நிமிடம் பிரேக்கிங் நியூஸ் தான். என்னவென்று பார் என்றார் பிச்சாண்டி. நான் அமைச்சரவை மாற்றமானா என்றார். எடுத்து அந்த காருக்கு முன்னால் போர்டிங் வைத்துவிட்டு எல்லோரும் பார்க்கிறோம் அமைச்சரவை மாற்றம். சில வினாடிகளில், சில நொடிகளில் ஒரே பரபரப்பு. மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சர், ஆவடி நாசர் அமைச்சர், புதியவராக சேலம் ராஜேந்திரன் அமைச்சர். 3 பேர் அறிவித்தாகிவிட்டது. காத்திருந்தேன். 4வது சொன்ன பெயர் கோவி செழியன் அமைச்சராகிறார். எளிய தொண்டன் கோவிசனுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? பொருளாதாரமும் செல்வமும் கோடீஸ்வரர்களால் தான் ஒரு இடத்தை அடைய முடியும் என்பதல்ல திராவிட மாடல் அரசின் கொள்கை. கோவி செழியன் அமைச்சராகிறார். அந்த பிச்சாண்டியுடைய தோள்பட்டையை பிடித்து இறுக்கி தலைவரிடம் காட்ட வேண்டிய, அவருடைய கால்களை தொட்டு வணங்க வேண்டிய அந்த விசுவாசத்தை என் அண்ணன் பிச்சாண்டியிடம் காட்டினேன். நெகிழ்ந்து போய் என் தோளை தட்டி கொடுத்தார். கார் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது.
அடுத்த ஒரு 30 வினாடிகளில் யாருக்கு எந்த இலாக்கா? பிரேக்கிங் நியூஸ். செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அதே மதுவிலக்கு மின்துறை, ஆவடி நாசருக்கு சிறுபான்மையின் நலத்துறை, சேலம் ராஜேந்திரன் அவர்களுக்கு சுற்றுலாத்துறை, கோவி செலியனுக்கு நிறுத்தி இருந்த நேரத்தில் அறிவித்தார்கள் உயர்கல்வித்துறை. கல்விதான் அழியாத சொத்து என்று எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுகிறாரே, அந்த அழியா சொத்தால் ஆரம்பம் முதல் அரசியலும் கல்வியும் 2 கண்களாக நினைத்து நினைத்து படித்து ஒரு இயக்கத்தில் விசுவாசமாக உழைத்த மக்கள் பணியாற்றி இந்த நிலைக்கு நான் நின்ற பொழுது இந்த கோவி செலியன் கல்வி அமைச்சர் நிலை கிடைப்பதற்கு காரணங்களில் ஒன்று எங்கள் முதலமைச்சர் விரும்பிய முனைவர் பட்டம் என்ற பட்டத்தை எளிய தொண்டன் கோவி செலியன் கல்வியின் மூலம் பெற்றான். கற்றாரை கற்றாரே காமுறுவர். நினைத்து பாருங்கள், என்னையும் அறியாமல் எந்த சமூகத்திற்கு எந்த இனத்திற்கு கல்வி இல்லை என்றார்களோ, கல்வி மறுக்கப்பட்டதோ, கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில், எவன் தொழில்? தேஷ் தேஷ் தேஷ். நீ அவனுக்கு அடிமை வேலை செய்ய வேண்டும். புறந்தள்ளப்பட்ட சமூகத்தில் பிறந்த கோவி செலியன் இன்றைக்கு தமிழகத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சரின் அந்தஸ்தை இந்தியாவில் முதலில் தந்த நாடு தமிழ்நாடு. அது தந்த தலைவர் திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற கம்பீர தலைவர். இன்றைக்கு உயர்கல்வியில் அடைகிற மாற்றம், இந்தியா சுதந்திரம் பெறும் வரை அரசு கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள் 165 பத்திரிகை நண்பர்கள் இருப்பதால் அறுதியிட்டு மீண்டும் சொல்கிறேன், இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பும் பின்பும் அரசு கலை அறிவியல் கல்லூரி 165. இந்த எளிய தொண்டன் எடுத்துக்கொண்ட முயற்சி, எங்கள நந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் அமர்ந்திருக்கிறாரே அவரே சான்று. 16 புதிய கலை அறிவியல் கல்லூரிகள் இந்த 6 மாதத்தில் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பும் பின்பும் 165. இந்த ஏழை தொண்டன் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சி எங்கள் எம்எல்ஏக்களுடைய கோரிக்கை முதலமைச்சரிடத்தில் வலியுறுத்தி துணை முதலமைச்சர் பரிந்துரைத்து 16 புதிய கலை அறிவியல் கல்லூரி தமிழகத்தில் அரசு கல்லூரி வந்தது என்று சொன்னால் இன்றைக்கு 201. எனவே மீண்டும் சொல்கிறேன், கல்விதான் அழியாத சொத்து, அதை பயிர வேண்டும் என்ற ஆசை. இன்றைக்கு கோவி செலியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளுகிற இதே நிகழ்ச்சி இன்னும் 15 ஆண்டுகள் கழித்து நடக்கிற இதே கல்லூரியில் உங்களில் ஒரு கோவி செலியன்கள் உருவாகினால் இந்த கல்லூரிக்கு பெருமை, கல்விக்கு பெருமை, திராவிட இயக்கத்துக்கு பெருமை, என்னுடைய கனவுகளுக்கு பெருமை. அது தம்பியாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம். அதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.